அம்பத்தூர் லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது. வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்பத்தூரில் அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 850 to 900 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இதை இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், இல்லை உங்களுக்கு இதை லேண்டாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு. ஸோ பில்டிங்க்கு ஓனர் வந்து உங்களுக்கு வேல்யூ பண்ணவே கிடையாது. காஸ்ட்டு நம்ம சொல்கிறேன், கடைசியில் வீடியோட லாஸ்ட்டு சொல்கிறேன். அந்த காஸ்ட் அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் லேண்டுக்கு மட்டும்தான். ஸோ ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தோன்னா இது வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னருங்க. 60க்கு 42, ஒரு பக்கம் 24 அடி ரோடு, இன்னொரு பக்கம் 20 அடி ரோடு. ஸோ இதுதான் மெயின் அப்ரோச். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ரோடு தான் வந்து மெயின் அப்ரோச்சு. 24 ஃபீட் ரோடு. இந்த ரோடு ஒரே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டு. ஸோ சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்ப்போம், சந்தா போகிற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு லெஃப்ட்டு கட் பண்ணுறீங்க, அகெயின் ஒரு ரைட்டு கட் பண்ணுறீங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கேன். ஒரு 4 போர்ஷனாக இருக்குது. இது உங்களுக்கு கட்டும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 போர்ஷனு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரே போர்ஷனாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. சுற்றி நல்லா செட்பேக் விட்டு கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங்க்குலாம் நல்லா இடம் விட்டு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி காம்பவுண்டட். உங்களுக்கு இந்த சைடு உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் இதை டெமாலிஷ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஒட்டி கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா சைடும் செட்பேக் விட்டுருக்காங்க, காம்பவுண்ட் வாலும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது 2வது போர்ஷனு. ஸோ இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 40,000 ரூபாய் ஆஸ் ஆஃப் நோ வந்து உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. லேண்டு அப்ரூவ்டு, உங்களுக்கு பில்டிங் அப்ரூவ்டு. ஸோ லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த வீடு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு கட்டுற பிளான் இருக்குன்னா நீங்கள் அது வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து நீங்கள் ரெண்டல் இன்கம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் டு த ப்ரைஸ் பாயிண்ட்டு, ஒரு கிரவுண்ட் லேண்ட் ஏரியா, ஒரு கிரவுண்டுக்கு ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்குது. 40,000 ரூபாய் வாடகை வந்துட்டுருக்கு. சவுத் ஈஸ்ட் கார்னர், 24 அடி ரோடு ஒரு பக்கம், 20 அடி ரோடு ஒரு பக்கம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.90 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள்கிட்ட சேலுக்கு இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கூட பேசலாம். தேங்க்யூ.